இந்த வீடியோ முழுக்க முழுக்க வெயிட் லாஸ்க்கான ஒரு வீடியோ. யார் வெயிட்டை குறைக்கணும்னாலும் இதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டை குறைக்க என்னால் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். இது வந்து 21 நாள் சேலஞ்ச். அதுக்கப்புறம் நம்ம நியூ இயர் வரைக்கும் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். சேலஞ்சை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க என்னை இங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 10 நாள் முடிஞ்சிருக்கு, 21 நாள் சேலஞ்சில். அதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்புறம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சின்ன சின்ன வீடியோவை பார்த்து கிளாரிட்டி இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? இப்போ நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? திரும்ப திரும்ப ஏன் நான் இதை சொல்லணும்னா, இப்போ வாக்கிங் போனால் 1 மார்க்கு. ஓகே, டயட்டில் இருக்கணுமான்னு கேட்டால் டயட்டுன்ற வேர்டுக்கு ஒரு மார்க்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி 100 1 மார்க் சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வெயிட் லாஸ் ஜேர்னின்னு வச்சுக்குவோம். அதில் 40வது எடுத்தால் தானே நம்ம பாஸ். நீங்கள் எத்தனை மார்க் எடுக்க போகிறீங்கன்றது இந்த ஜேர்னியை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு, அதாவது எத்தனை விஷயங்கள் தெரியுது அப்படின்றத வச்சு தான் இந்த ஜேர்னி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, எப்படி சஸ்டெயின் ஆக போகிறீங்க அப்படின்றது தான். யார் வேணால் வெயிட்டை குறைக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக சாப்பிடாம இருந்தால் கூட வெயிட்டு குறையும். அது பிரச்சனையே கிடையாது. இங்கே நம்ம வந்து ஃபேக்டாக குறைக்கணும். அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணணுன்றதை கற்று வச்சுக்கணும். ஓகே ஓகே ஸோ கமெண்ட் செக்ஷன் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஓகே, புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த 21 நாள் சேலஞ்சில் நான் என்னெல்லாம் சொன்னேன்னா, டெய்லி வெயிட் செக் பண்ணணுங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லலாம், என்னை வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் செக் பண்ணுவேன், நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி. எங்களோட ஐடியாலஜியில் டெய்லி வெயிட் செக் பண்ணணும். இது யாருக்குன்னா பிகினருக்கு. ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட கம்பல்சரி ஒரு பர்சனல் வெயிங் ஸ்கேல் இருக்கணும். இது எதுக்காகனா, நாம் இந்த ப்ராசஸை கற்றுக்குறோம். ஓகேங்களா? மற்றவங்க என்ன சொன்னாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் டெய்லி செக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். எதை பற்றியும் கவலை கிடையாது. என்னோட ஐடியாலஜியில் வரீங்கன்னா நீங்கள் டெய்லி வெயிட் செக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னா, சில விஷயங்களை நான் உங்களுக்கு இது மாதிரி பண்ணும்போது சைக்காலஜிக்கலாக நீங்கள் இப்படி யோசிப்பீங்கன்றதை தான் சொல்லித்தரத்துக்கு வரேன். அப்படி பண்ணி தான் நாங்கள் ஆயிரக்கணக்கான பேரை வெயிட் லாஸ் பண்ண வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட கம்யூனிட்டி இருக்குது, அங்கேயும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அதனால் ஒரு வேயிங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது, ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 ஸ்டெப்பு நடக்கணும். இந்த 10,000 ஸ்டெப்பே ஸ்கேமு தான் சொல்கிறவங்க 1000 சொல்லிக்கிட்டே போட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த 10,000 ஸ்டெப்பு நடங்கன்னா உடனே வந்து அது எப்படி 10,000 ஸ்டெப்பை நான் கால்குலேட் பண்ணுறது, இது மாதிரி 1000 கொஸ்டின் வரும் இல்லையா? அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர், ஒரு 1000 ரூபாய் வச்சாலே ஃபிட்னஸ் பேண்ட் ஒன்று வாங்கிடலாம். பேண்ட் இருந்தால் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? நீங்கள் திரும்ப திரும்ப, அதாவது நம்ம ஒன்று சொன்னோன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் மட்டும் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். வாட்சில் இருக்கே, அதாவது எங்கிட்ட ஃபோன் இருக்கே, நான் ஃபோனில் பண்ணுவேனே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் வரும். ஃபோனை எல்லா இடத்துக்கும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வாட்சை காலையில் கட்டினீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கட்டியிருந்தீங்கன்னா, சிம்பிளாக இங்கேருந்து தண்ணி குடிக்க போயிட்டு வந்தீங்கனாலே 60 ஸ்டெப்பு 70 ஸ்டெப்பு வரும். ஸோ இட் வில் மோட்டிவேட். ஓகே, நம்ம இன்றைக்கி ஆக்டிவாக இல்லை, நைட் ஒரு 8 மணிக்கு பார்க்குறீங்க, 8000 ஸ்டெப்பு தான் இருக்குன்னா, ஐயோ 2000 ஸ்டெப்பு நடந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தான். 10,000 ஸ்டெப்பு நடந்துட்டாலே நீங்கள் வெயிட்டை குறைச்சிருவீங்கன்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஆரம்பம். எந்தவித வேலையும் செய்யாமல் ஒரு இடத்துலையே உட்காந்துருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நான் சொல்கிற ஒரு சிம்பிளான ஐடியாலஜி. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டூல் தான். ஏன்னா உடனே வந்து அவங்க சொன்னாங்க, இந்த 10,000 ஸ்டெப்பு ஸ்கேமு விற்கிறதுக்காக வந்து சொன்னாங்க, இருந்துட்டு போட்டுமே. அதனால் என்ன, இப்போ உங்களுக்கு வேலை நடக்குதா? அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? 2வது விஷயம். 3வது, ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாகும். அதனால தான் நான் வந்து ட்ராக்கிங் ஷீட்லாம் கொடுப்பேன். ஓகேங்களா? அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டெய்லி வெயிட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டாஸ்க் வாக்கிங் போனேன்னா அது 10,000 ஸ்டெப்பு முடிச்சுட்டேன், 10,000ன்றது 11,000 ஆகும், 11,000 12,000 ஆகும். அதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்காக ட்ராக்கிங் ஷீட்ஸ் கொடுப்பேன். அந்த ஷீட்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்ற கொஸ்டின் வரும். இன்ஸ்டாகிராமில் நிறையா வீடியோவில் நீங்கள் ஷீட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும்னு சொல்லியிருப்பேன். ஆட்டோ டிஎம் செட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா என்னோட யூடியூப் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நிறையா பேர் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு எனக்கு வரலன்றீங்க. ஃபேஸ்புக்கில் அந்த ஆப்ஷன் இல்லை, நான் ஒவ்வொருத்தருக்காக சென்ட் பண்ண முடியாது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கில் வரும். அதனால் நீங்கள் அங்கே கேட்குறீங்க, நிறைய பேர் தரலையேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக தரக்கூடாதுன்னெலாம் இல்லை. ஓகேங்களா? இங்கெல்லாம் இருக்கும். இங்கே எதுவுமே இல்லைனாலும்
டிடிஎஸ் மோட்டிவேஷன் இருக்கு பாருங்க. இந்த டிடிஎஸ் மோட்டிவேஷன் இது எங்களோட பிரைவேட் எஃபி குரூப். இங்க 64,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா. இங்க ஏதோ இப்ப இந்த இடத்துல ஒரு வீடியோவை நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் சேலஞ்சில் வரவங்கன்றத ஒரு வீடியோவா மேக் பண்ணி இங்க தேவையான பொருட்களை பின் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை இடத்துல டவுன்லோட் பண்ணலாம், ஒன்று வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா வரும், அப்படி இல்லைன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தெரியலாம். அது இல்லாமல் ஃபேஸ்புக்கு குரூப்புக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த ஃபேஸ்புக்குன்னு வரும்போது என்ன அடுத்த கொஸ்டின் வருதுன்னா, எங்கிட்ட ஃபேஸ்புக் இல்லை, யூடியூப்லேயே போடலாமே, நீங்கள் இன்ஸ்டாலேயே போடலாமே. ரெண்டு இடத்துலையும் நான் வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இங்கே பாருங்க. ஐ சார் மை செல்ஃப் மெர்லின், ஐ ஹாவ் டயக்னைஸ்டு வித் மைல்டு பிசிஓடி 320 லெவல். ஓகே, மை ஏஜ் 23, 68, லூஸ் ஃபேட் பிகம் அ ஃபிட். ஓகேவா. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது அவங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிப்போம். இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க, வெல்கம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, வந்தவொடனே என்ன பண்ணணுன்றத ஒரு மெம்பர் சொல்லி தராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, இப்போ இங்கே வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. இவர் யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சு, ஆல்ரெடி நம்ம சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுற ஒரு மெம்பராக இருப்பாருங்க பாருங்க. அழகா நம்ம சொல்கிற மாதிரி சாப்பிடுவாரு. ஷீட்டை ட்ராக் பண்ணி இங்கே போடுவாங்க. சப்பாத்தி வீட்டில் இருக்க பொருள் தான் சாப்பிடுவாங்க. எவ்வளோ கிலோ வெயிட்டை குறைச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட 16 கிலோ கிட்ட குறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இருங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்களோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கால்டு கம்யூனிட்டி. நீங்க இங்கேயே போடலாமே, வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலாமே. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணா எவ்வளோ ஸ்பேம் ஆகும் தெரியுங்களா. இங்க வந்து நல்லவங்க மட்டும் கிடையாது, பிரைவசின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இந்த குரூப் அப்படி கிடையாது. நாங்க நிறைய ரூல்ஸ் வச்சிருப்போம். ஸோ ரொம்ப பிரைவசியா மெயின்டைன் பண்ணுவோம். தனிப்பட்ட முறையில் யாருன்னா வந்தா எங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எடுப்போம். அது மாதிரி பிரைவசி இருக்கு. அப்போ உங்க நம்பர் இன்னொருத்தவங்கள்ட்ட போகும். ரெண்டாவது, அவ்வளோ பேர் வச்சு ஸ்பேம் பண்ணும்போது இப்போ ஒரு 1000 பேர் இருந்தா இப்போ 65,000 பேர் இருக்காங்க. எப்படி நாங்கள் வந்து 65,000 பேர் ஏதாவது ஒரு டேட்டா பட்டா வாட்ஸ்அப் எப்படி தாங்கும் இருக்கு. எங்ககிட்ட பே பண்றவங்களுக்குலாம் தனியா நாங்க வந்து நிறைய கம்யூனிட்டி வச்சிருக்கோம். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சிருக்கோம். பே பண்ணி பண்றவங்களுக்கு எங்களால தனியாவே அவங்க ஒருத்தவங்களுக்கு நாங்க 4 பேர் இருப்போம். அவரோட ஜேர்னி எல்லாமே இது இவரோடது மட்டும் இல்ல, இவரோட டோட்டல் வெயிட் லாஸ் ஜேர்னியே இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. எவ்வளவு குறைச்சிருக்காரு, 127 ஆரம்பிச்சிருக்காரு 4/3/2026. ஓகேவா. 23/6 கிட்டத்தட்ட 3 மாசம் எவ்வளவு குறைச்சிருக்காரு, 112, 22, 27, 15 கிலோ குறைச்சிருக்காரு 3 மாசத்துல. நாங்க ட்ராக் பண்ணுவோம், சொல்லி தருவோம். அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட், வெயிஸ்ட், இப்பு, டை, ஃபேட் பர்சன்டேஜ் என்ன குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு டீட்டெயில்டா தெரியும் அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்றது. அவர் முழுசா கத்துக்கல, இப்பதான் ஒரு 60-90 நாள்ல இவ்வளவு கத்துருக்காரு. இது மாதிரி உங்களுக்கு சொல்லி தரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். வந்து சும்மா நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு நடக்கணும்னா அது நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பதிலாக நாங்கள் நடக்க முடியாது. புரியுதுங்களா. இது மாதிரி தான் வந்து ஜேர்னியை கொண்டு போவோம். ஸோ நான் வந்து நடக்கிறேன், எனக்கு குறையில அப்படின்னா என்ன தப்பு பண்ணுறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுவீங்க. பாருங்க, ஃபுட்டு இது இவருன்னு இல்லை, இந்த கம்யூனிட்டியில் எல்லாருமே இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரூல்ஸ் வச்சுருப்பேன். இதுக்கப்புறம் இன்னும் ஆக்டிவ் ஆகும். ஓகேவா. பாருங்க, சாப்பிட்றாங்க. இது என்ன தேங்காய் பன். ஓகேவா. அதே மாதிரி முடித்தேன், முடிக்கலைன்னா முடிக்கல. இங்கே பாருங்கள், இப்போ புதுசாக வந்திருக்காங்க ஸ்டெப்ஸு, என்னென்ன பண்ணணும், இது மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் எங்கள் கூடயே ட்ராவல் ஆகலாம். இதில் பே பண்ணவங்களும் இருக்காங்க, பே பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஓகே. பே பண்ணால் என்ன கிடைக்குன்னா, என்னோட பர்சனல் கைடன்ஸும் நாங்கள் ஓன் சாஃப்ட்வேர் மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கேலரியை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட்டை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஜேர்னியை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும். I am running 4 years, more than 2000 database, successful database அதுக்குள்ளே இருக்குது. ஃபார்முலேட்டடாக கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே மெம்பர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, அப்ரூவ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் தாண்டி சில இது வந்து கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் ஹோல்டு பண்ணி வைக்கும். நான் எவ்வளோ சேவை செய்ய முடியுமோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஓகேங்களா. இதில் எங்கே பாருங்க, இந்த சிஆல் போனீங்கன்னா எவ்வளோ ஃபுட்டு, எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கீழெல்லாம் இருக்குனீங்கன்னா இருக்கும். இது எல்லாமே ஏதோ காசு கொடுத்து வாங்குறதோ பெய்டு ரிவ்யூஸோ கிடையாது. ஆயிரக்கணக்கான ரிவ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பிசிஓடி இப்போ போட்டிருந்தாங்களே, எவ்வளோ பிசிஓடி சரியாக இருக்குது, எவ்வளோ பிசிஓடி சரியாக இருக்குது, எவ்வளோ தைராய்டு சரியாக இருக்குது. நாங்கள் மாத்திரைலாம் கொடுக்கல, லைஃப் ஸ்டைலில் சொல்லித்தரோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 ரெட் ரைஸ் புட்டு, 2 பீஸ் சிக்கன் அண்ட் 1 பவுல் சிக்கன் கறி. இப்போ புதுசாக வந்திருக்காங்க. கேலரிஸ்னால் என்னன்னு தெரியாது, ப்ரோட்டீன்னா என்னன்னு தெரியாது. ஓகேங்களா. இதெல்லாம் இனிமேட்டு தான் சொல்லி தருவோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான். நாங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுவாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள அதுக்கு அடுத்தது ஆன்லைன் கிளாஸ் கூப்பிட்டு போவோம். இதே இப்போ பெய்டு ப்ரோக்ராமில் அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸ்
இப்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ இது மாதிரி தான் நாம் நியூ இயர் வரைக்கும் இப்போ சேலஞ்சு. இதுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சு கொடுத்துருக்கலாம். இந்த சேலஞ்சு இப்போ என்ன 10 நாள் இருக்கா அந்த வீடியோ பார்க்குறவங்க இதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நடன்னு சொல்கிறீங்க வேறு எதுவுமே சொல்ல மாட்டீங்க, டயட் தர மாட்டீங்க. ஒரு நாளில் டயட்டை கற்றுக்குவீங்களா? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கிராம் சாப்பிட்டீங்க ப்ரோட்டீன், எவ்வளோ ஃபைபர் சாப்பிட்டீங்க, எவ்வளோ கேலரி சாப்பிட்டீங்க, ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் இப்போ கற்றுக்கணும்ல. டயட் சார்ட்னு போயிட்டு சும்மா கூகுளில் போடுங்க, இமேஜை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இறக்க டயட் சார்ட் தான் வரப்போகுது. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ChatGPTயில் போய் கொடுத்தா டயட் சார்ட் கொடுத்துரும். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சு டயட் இப்படி இருக்கலான்னு ஒரு ஐடியாலஜி நீங்கள் வந்துடலாமே தவிர அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமானா அது கூட கம்பைன் பண்ணி நீங்கள் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்குறீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. இந்த ஜேர்னியில் இப்போ எப்படி சொல்கிறது, இந்த 100 நாள்லேயும் 100 விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய குழப்பினதுனால நான் இங்கே கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்க்குறதும் இண்டஸ்ட்ரியில் நடக்கிறதும் ரெண்டுமே தலைகீழாக இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க, அவங்க சொல்கிறது எல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமான்னா நடக்கும், ஆனால் நடக்காது. இப்போ கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகுமானா ஆகும், ஆனால் ஆகாது. என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா, மொட்டையாக வெறும் கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் ஒரு காலத்தில் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயும் ஏதாவது ஒன்று சொன்னால் கேலரி டெஃபிசிட்லேருந்து வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் எத்தனை பேர் ஃபுட் பிளேட்டை வாங்கி பார்த்தாங்க? ரியல் லைஃப்பில் என்ன சாப்பிட்றாங்கன்னு யார் பார்த்தாங்க? இது மாதிரி நான்லாம் வர என் கிளைண்ட்கிட்ட 5 நாள் ஃபுட் பிளேட்ஸ் அனுப்ப சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா 500 கேலரி 400 கேலரி, 50 கிலோ 40 கிலோ 30 கிலோ அதிகமாக இருந்தாங்க. அப்போ எங்கே தப்பு நடக்குது? வெறும் கேலரிஸ் மட்டும் இல்லை, அதுக்காக கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் சாப்பிடாம இருந்தால் வெயிட் குறையிற மாதிரி குறையும். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் லாங்காக சாப்பிடாமலே இருந்து ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. அவங்களாலாம் கொஞ்சம் தூரம் போனாலே மூச்சு வாங்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும்போதே டிராஸ்டிக்கான ரிசல்ட் வரும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரொம்ப பேசலை. இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வெயிட்டை குறைக்கிறோம், அவ்வளோதான். வெயிட்டை குறைக்கணும்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று ஒரு கமெண்ட் செக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன், சாரி ஐ வில் ட்ரை அகெயின். இங்கே பாருங்கள், வெயிட்டை குறைக்கணும்னு வந்துட்டீங்க. ஸோ தான் சாரி எல்லாம் கேட்க வேணாம். எப்படி இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்குன்னா வெயிட்டை குறைக்கணும், ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் தான் நம்ம ஒரு விஷயம் வேணும்னா அதை நம்ம நோட் பண்ணாமல் எப்படி செய்ய முடியும்? ஒரு ஊருக்கு போகிறோம், வெளியூர் பயணம், டிக்கெட் எடுக்கலை, ட்ரெஸ் எடுத்து வைக்கல, எதுவுமே இல்லாமல் அப்படியே போனோம்னா அந்த பயணம் எப்படி வந்து சிறப்பாக அமையும்? எங்கே போகணுன்னாலும் ஒரு பிளான் வேணும் இல்லையா? இப்போ வெயிட்டை குறைக்கணும்னாலும் ஒரு பிளான் வேணும். அந்த பிளானை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ட்ராவல் பண்ணுங்கள், அழகாக பண்ணிடலாம். கோச் இது யூஸ் பண்ணலாமா கோச்? எது? L-கார்னிட்டின். பிரதர் இங்கே பாருங்கள், இப்போ இது சாப்பிட்டா 4 கிலோ குறையும்னு கிளைம் பண்ணுறாங்களா? இப்போ 10 மாதம் சாப்பிட்டா 40 கிலோ குறைஞ்சிருமா? சிம்பிள் கொஸ்டின். இவ்வளோ நாளாக இந்த சப்ளிமெண்ட் எங்கே போயிருந்தது? ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த டைமில் யாருக்கு எப்போ அது வேலை செய்யுமா வேலை செய்யாதான்றது அடுத்தது. இப்போ இது வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் புரியுதுங்களா? இந்த சப்ளிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். இப்போ என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம எத்தனை கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்றோன்னு தெரியுமா? எவ்வளோ நேரம் கார்டியோ பண்ணுறோம், அதில் என்ன இன்சென்டிவில் பண்ணுறோம், என்ன ஹார்ட் ரேட்டில் பண்ணுறோம், கார்டியோ ஜோனில் எங்கே இருக்கோம், கார்டியோவில் பண்ணும்போது என்ன லேர்ன் பண்ணீங்க? இங்கே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை பற்றி மட்டும்தான் ஹைப்ரோட்ராபினா என்ன, இது வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பிரதர். அதில் இது சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது தேவையானா ஒரு சிலருக்கு தேவைப்படும். அது நம்மளுக்கு ஒரு பிகினராக எந்த விஷயமும் தெரியாமல் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா குறைச்சிருக்கீங்க, இப்போ 3 கிலோ குறைச்சிருக்கீங்கல்ல, கரெக்டாக? இது யூஸ் பண்ணிங்களா? இதை யூஸ் பண்ணால் அந்த 3 கிலோவோட ஒரு 4 கிலோ சேர்ந்துரும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நடக்காது. அப்போ இத்தனை வருஷம் எங்கே போச்சு? இப்போ கடந்த 2 வருஷமாக இங்கே இண்டஸ்ட்ரி எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கவா? இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து காட்டணும். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னும் போது ஒரு விலை உயர்ந்த பொருளை நான் காட்டினேன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி சப்ளிமெண்ட் 10,000 ரூபாய்னா அதை காட்டினா ரீச் கம்மியாக இருக்கும். அதே ஒரு 100 ரூபா உள்ள பொருளை நான் வந்து உங்ககிட்ட காட்டினேன்னா உடனே ரீச் ஆகும். இப்போ சப்ளிமெண்ட்டில் இருக்கிறதுலே விலை கம்மி எது? யோசிச்சு பாருங்கள், கிரியேட்டின். அதுக்கு தான் வந்து இவ்வளோ பேரும் அந்த ரிசர்ச் பேப்பர் இருக்குது, இந்த ரிசர்ச் பேப்பர் இருக்குது, இவ்வளோ பண்டலுக்கு இருக்குது ரிசர்ச்சு. 300 ரூபாய் 200 ரூபாய் திருப்பி காட்டலாம்.
அப்போ ஒரு கம்பெனியை உங்ககிட்ட ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? கடந்த 3-4 வருஷமா ஏன் இவ்வளோ ப்ரொமோட் ஆச்சு? ஒரு காலத்தில் இதே கிரியேட்டினை ஜிம்மில் சப்ளிமெண்ட் வாங்கினா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஜிம்மில் கூட கிடையாது, சப்ளிமெண்ட் ஷாப்பில். புரியுதுங்களா? சப்ளிமெண்ட் ஷாப்பே அப்போ இருக்காது, இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த காலத்திலேயே நான் சொல்கிறேன், ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ கேட்டால் சயின்ஸ் வளர்ந்துருச்சு, நிறையா ரிசர்ச் வளர்ந்துருச்சு, அது உடம்புக்கு நல்லது எவ்வளவோ சொல்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, அது கெட்ட பொருள்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு ஏன் இவ்வளோ ஐப்பு? இப்போ நல்ல பொருளாக இருந்தால் ரேஷன் கடையில் கொடுக்க வேண்டியது தானே, நல்ல பொருளாக இருந்தால் மெடிக்கல் ஷாப்பில் விற்க வேண்டியது தானே, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான பொருள் தானே. நான் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லல, ஓவர் ஹைப் இங்கே கிரியேட் பண்ணுறாங்கன்றது தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இங்கே சயின்ஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா, தப்பிக்கிறதுக்கு ஒரு கேட்டு கிடச்சிச்சின்னா அழகாக வந்து தப்பிச்சிடலாம். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு வேலை, இப்போ வீடியோ போடுறது ஒரு வேலை, அது மூலமாக உங்களுக்கு வந்து இன்கம் வரணும். ஸோ இது வந்து ரிசர்ச்டு, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சைடில் ஓகே இது நல்ல பொருள்னு சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இது தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. நான் அதை தான் மீன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், வெயிட்டை குறைக்கணும், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்க, 3 கிலோ குறைச்சிங்க, என்ன வந்து கேட்குறீங்க? இதே மாதிரி தான், வே ப்ரோட்டீன் சாப்பிட்லாமா? எடுத்தவொடனே எத்தனை கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்றானே தெரியாது அவனுக்கு. அவன் டயட்லேயே வந்து 30 கிராம் கூட எடுக்கலை. வே ப்ரோட்டீன் வாங்கி சாப்பிட்லாமான்னா, இப்போ ஒரு ஸ்கூப் சாப்பிட்டா 25 கிராம் வரும், அவனுக்கு தேவை 120 கிராம். எத்தனை ஸ்கூப் சாப்பிட முடியும்? இந்த கொஸ்டின் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஸோ இங்கே ஹைப்பு மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்டு இருக்கு. அது வந்து கேட்டால் வந்து குறிப்பாக சொல்லணும்னா, இங்கே எதை பார்த்து பண்ணுறாங்க தெரியுங்களா? கண்டென்ட்டு முழுக்க முழுக்க கண்டென்ட் எதை பார்த்து பண்ணுறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் பாதி பேரில் ஆல்மோஸ்ட் 80% ஃபாரினில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும், இது 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 இதுன்னாங்கன்னா, அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து இங்கே ரிலீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃபாரினில் படமாக எப்படி வந்து ஹாலிவுட்லேருந்து பாலிவுட், பாலிவுட்லேருந்து டோலிவுட், சேம் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. கேலரி டெஃபிசிட் எப்படி ஃபேமஸ் ஆச்சு அங்கே சொல்கிறாங்க, அப்போ அதை அப்படியே இங்கே சொல்லிடலாம். இங்கே யாரும் எக்ஸ்பீரியன்ஸை விட காப்பி, அதுதான் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா நடந்துகிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு வெயிட் லாஸோட சிம்பிள் ஃபார்முலா, பாடி வெயிட் இன்ட்டு 32, 28, 26, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? திடீர்னு முளைச்சதா? எங்கேருந்து வருது? கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்பலாம் தேவை வேணாம், ஃபாரினில் போகிறாங்க பார்த்து போட்டுடலாம். மாறிக்கிட்டே இருக்கு, டேபிளில் வரிசையாக அடிக்க பண்ணுறாங்க. நானும் இனிமேட்டு அதான் பண்ணும் போல இருக்குது, வேறு வழி இல்லை. உங்ககிட்ட அப்போ தானே நீங்கள் வாங்குறீங்க பார்க்குறீங்க, புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் கண்டென்ட் போயிட்டுருக்கு, புரிஞ்சுங்க. அதனால் சப்ளிமெண்ட் இது வாங்கலாமான்னா தேவைப்படும் போது வாங்கலாம், இப்போ தேவையில்லை. இதுதான் என் பதில். நான் வந்து வாங்கவே வாங்காதன்னு சொல்ல, தேவைப்படும் போது வாங்கிக்கலாம், சிம்பிள். இது உண்மைதான். 42 நாள் நடந்துகிட்டு இருக்கேன், டெய்லி 10,000 ஸ்டெப் அண்ட் டயட்டு அண்டு சுகர் கட்டு, இது வரைக்கும் 12 கிலோ குறைச்சிருக்கேன். ஆல் த பெஸ்ட்டு. அமைதியான ஆரத்து பையன். இது கூட டயட்டில் இருக்கேன்றீங்க. டயட்டுன்னு வார்த்தையில் சொன்னால் பத்தாது. எல்லாரும் டயட்டில் இருக்கேன்னு சொல்கிறவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன், எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ ஃபைபர், இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா? ப்ராக்ரஸ் எப்படி பண்ணுவீங்க? டே 1க்கும் டே 42க்கும் என்ன டிஃப்ரெண்ட் டயட்டில்? அதை கற்றுக்குங்க. நான் கற்றுத்தரேன், கற்றுக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வழியையும் கற்றுங்க. ஸ்டார்ட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்ட் சொன்ன எல்லாருக்கும் ஓகே. டைமிங் வாட்ச், அதற்கு பதிலாக நான் கூகுள் ஃபிட் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். கூகுள் ஃபிட் ஆப் இப்போ யூஸ் பண்ணோம் சிவா, அடுத்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவேன், அப்போ அது வேலைக்கு ஆகாது. அதனால எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஒரு 1500 2000 கொடுத்து வாட்ச் வாங்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஹார்ட் ரேட்லாம் ட்ராக் பண்ண சொல்லுவேன் ப்ரோ. அடுத்து இங்கே இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை. ஹார்ட் ரேட் ட்ராக் பண்ண சொல்லுவேன். ப்ராக்ரஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ஹார்ட் ரேட் பார்க்க சொல்லுவேன். நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பாடி வெயிட்டுக்கு 2 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட சொன்னாங்க. அது கொஞ்ச நாள் குரல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் கோல் வெயிட்டுக்குன்னு மாற்றிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை பேசுகிறேன், ஓகேங்களா? நான் இதை வந்து பெருமையாக சொல்ல, அவ்வளோ பேர் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து, இது எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியுமான்னு சர்க்காஸ்டிக் பதில் தான் அதிகமாக வருது. அதனால சொல்கிறேன். ஸோ இல்லை, உடனே வாங்கலனாலும் வாங்கிடுங்க. நீங்கள் த்ரூ அவுட் த ஜேர்னி வரீங்க, லேர்ன் பண்ணிக்க போகிறீங்கன்னா வாங்கிடுங்க, ஓகேவா? ஓகே. அப்போ உங்கள் வயசு என்ன? இப்போ உங்கள் வயசு என்ன? என் வயசு என்ன? அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆடி போய் ஆவணி என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசு என்ன தெரியுமா? 44 முடிய போகுது. ஃபேக் அப்டேட். வினோகுமார், என்ன பிரதர் ஃபேக் அப்டேட்டு?
என்ன ஃபேக் அப்டேட் எனக்கு தெரியலையே, என்ன ஃபேக் அப்டேட்டு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? என்ன ஃபேக்காக அப்டேட் பண்ணேன்ட்டு. ரெடியூஸ் 15 kg in 3 months, சூப்பர் முகேஷ். எனக்கு வலது கால் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு சார், அதனால் என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ வெயிட் இருந்து 100 kg கம்மி பண்ண தான் மேற்கொண்டு என்னால் நடக்க முடியும் என்று நம்பி இருக்கேன். டீ காலையில் இருந்து டீ காப்பிலாம் குடிக்காமல் இருக்க முடியாது, அதனால் டாக்டர் சொன்னதை வச்சு டீ காப்பி நிறுத்த சொன்னார். அது நிறுத்தினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி 10 நிமிஷம் தான் வாக்கிங் போக முடியுது. குறைக்க வேறு ஏதாவது வழி சொல்லுங்க. விமலா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், டீ காஃபின்றது அவ்வளோ பெரிய அடிக்ட்லாம் கிடையாது. உங்களை டீ காஃபியை ஃபுல்லாக விடுங்கன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு அரை சர்க்கரை ஆக்குங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சர்க்கரையை கட் பண்ணுங்கள், டீ காஃபி குடிங்க. உங்களுக்கு அந்த சுகர் சுகர் நீங்கள் பாருங்களேன், இங்கே சுகர் கட்டுன்னா சுகரு அது என்ன, அதுவும் ஒரு பொருள் தான் சொல்லிட்டோம் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த சுகர் குடிக்கிறத இப்போ நான் இவ்வளோ வெயிட் இருக்குன்னா முக்கியமான பங்கே அதில் சுகருக்கு தான் இருக்குது. ஒரு தடவை சுகர் எடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் இன்சுலின் லெவல், அதாவது பிளட் சுகர் ஏற்றிருச்சுன்னா இறங்குங்க, அது கிராஷ் ஆகும். கிராஷ் ஆகும்போது திரும்ப ஏதாவது சாப்பிடணும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். டயட்டில் இருக்க முடியாது, தேவையில்லாமல் சிம்பிள் கார்ப் எடுத்துக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அது வந்து இந்த சுகர் கட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற எல்லாருமே பாருங்கள் வயசு பசங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க நம்மளுக்கு தான் தெரியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சுகரை கம்மி பண்ணுங்கள். சுகர் கட்டுன்றதை பற்றி இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சும்மா பேப்பரில் இருக்கிறத படிச்சுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொன்னேன்னா அவ்வளோ இருக்குது. அதனால் நீங்கள் உடனே நிறுத்த வேணாம். ஃபஸ்ட்டு அதை பற்றின அவேர்னஸ் வரணும். இப்போ டீ காஃபி இல்லாமல் இருக்க முடியாதுன்றீங்க. காலில் என்கிட்ட 10 என்கொயரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 8 என்கொயரிக்கு ஜவ்வு, அதாவது லிக்மெண்ட்டியா இருக்குது, அட்லீஸ்ட் வீக்காக இருக்குது. நிறைய பேருக்கு அதை பற்றியெல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களால் ஈஸியாக வந்து இப்போ ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க, இல்லை கிளீனாக மாதிரி இருக்குன்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ண சொல்லியிருப்பாங்க, வெயிட்டை குறைச்சா சரியாயிடும்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர், ஓகேங்களா? ஸோ வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு நடக்கலாம். டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் டீ காஃபிக்கே எப்படின்னா இதுக்கப்புறம் டயட்டில் எப்போ உள்ள வர போகிறீங்க சொல்லுங்கள், சரியா? அது பாருங்க, அதுக்கு கீழேயே ஒருத்தர் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க, எனக்கு லெஃப்ட் லெக்கு 3 ஜவ்வு கிழிஞ்சி 3 monthsல 15 kg ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஆனால் முகேஷ், அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சுச்சுவேஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படிலாம் பார்க்க வேணாம். நம்ம சிம்பிளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு போகலாம். இது பாருங்க, நீ பண்ணு மேன், ஒய் எஸ், நீ உன் சௌரியத்துக்கு பண்ணுவ, அப்பப்போ என்ஹான்ஸ்டு ட்ரக் எடுப்பேன். இப்போ வந்து ஓகே, இதெல்லாம் எல்லாம் ட்ராக்கர் ஷீட் கேட்டிருக்கீங்க. ட்ராக்கர் ஷீட்டை பற்றி நம்ம பேசிட்டோம். டயட் சார்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக டயட்டை சொல்லித்தரேன். ஒரு சார்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே சார்ட் வேணுனாலும் இப்போ நான் காமிச்சேன் ஃபேஸ்புக் குரூப்பு, அங்கே சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் கேலரிஸோடு போட்டிருப்பாங்க. வேணா இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ சாப்பிட்றாங்களா, கேலரி டீட்டெயில் இருக்கா? 2036 கேலரி, 110 கிராம் ப்ரோட்டீன், கார்பு 212, ஃபேட்டு, ஃபைபருன்ட்டு எந்தெந்த ஃபுட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னு ஐடியா கிடைக்கும். இப்போ இது ஒரு டயட் சார்ட் தான். பர்ஃபெக்டான டயட் சார்ட்டானா கிடையாது, பேலன்ஸ்டான டயட் சார்ட் ஆனாலும் பெருசாக பேலன்ஸ்டாக இருக்காது. ஆனால் லேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் எப்படி எடுக்குதுன்னு கற்றுக்குறாங்க. இந்த குரூப்புக்குள்ளே வந்தீங்கனாலே ரெகுலராக சாப்பிட்றதெல்லாம் போடுவாங்க ஒவ்வொருத்தரும். பாருங்க, என்னோடய சாஃப்ட்வேர் தான், ஓகேங்களா? TDS ப்ரோன்றது என்னோட இதுதான், ஓன் கேலரி ட்ராக்கிங் தான். இதில் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள், 87 கிராம் ப்ரோட்டீன், 200 கிராம்குள்ள டோட்டலாக அவங்க 1500 கேலரியில் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு 1500 கேலரி டயட் சார்ட்டு. சிம்பிள். இது ஒரு டயட் சார்ட். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது ஒரு டயட் சார்ட்டு. அவங்க டயட் இதில் தான் இருந்து வெயிட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், 87 கிராம் ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு, 43 கிராம் ஃபேட்டு கிடச்சிருச்சு, ஃபைபர் 34 கிராம் கிடச்சிருச்சு. எவ்வளோ டயட் சார்ட் வேணும்? ஸோ இது இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட முடியாது. இது மாதிரி லேர்ன் பண்ணணும்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெளியூர் போனால் எப்படி சாப்பிட்றது, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி சாப்பிட்றது, ஒரு ட்ராவல் போனால் எப்படி சாப்பிட்றது, அதை எப்படி வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் தாண்டி அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கற்றுக்கோங்க. டயட் சார்ட் வேணும்னா வந்துடுங்க இங்கே, ஓகேவா? ஆல்ரெடி ஐ ஹேவ் திஸ், நான் ரெடி. சூப்பர் சூப்பர். நிறைய பேர் ரெடின்னு இருக்கீங்க. டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. இனிமேட்டு சண்டே டவுட் செக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் கேமரா எப்போ வேணா ஆஃப் ஆகிடும். வெயிட்டை குறைக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அதாவது இந்த 21 days சேலஞ்ச் வந்து எனக்கு தெரியும் 30ஆம் தேதி முடியும் நினைக்கிறேன். 30, 31, 1ஆம் தேதியிலேருந்து வந்து தீபாவளிக்கு 100 நாள் சேலஞ்ச் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு ரெடி ஆகிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வெயிட் குறைக்கணும்னாலும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு லெவலில் வெயிட்டை குறைக்கலாம். வெயிட்டை குறைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. வெயிட்டை குறைக்கும் போது என்னெல்லாம் கற்றுக்குறோம்.
அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி வெயிட்டை குறைச்சாலும் வெயிட் ஏறும். ஓகேங்களா? என்ன நீ வெயிட் ஏறிட்டியே, நீ எப்படி வெயிட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணுவ? என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாம். இப்போ இதோ அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பெய்டு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன். எவ்வளோ பேருக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட காலைல 5 to 6 கிளாஸ் இருக்குது, 6 to 7, 7 to 8, அப்புறமேட்டு 9 to 10. ஓகேங்களா? இது இல்லாமல் பர்சனல் ட்ரைனிங், திரும்ப ஈவினிங் 4:30 to 5:30, 6 to 7, 7 to 8 வரிசையாக கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஷெட்யூல் பிஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஓகே நிறையா நம்ம வந்து இந்த வாட்டி கற்றுக்கலாம். இந்த சேலஞ்சில் வேறு லெவல் பண்ணலாம். அகெயின் முதல்ல வெயிட் என்னன்னு செக் பண்ணிட்டீங்களா? அந்த வீடியோ கீழே யாரெல்லாம் ரெடின்னு சொல்லுங்கள். ஏற்கனவே இருக்கவங்களா இருக்கட்டும், புதுசாக வரவங்களா இருக்கட்டும். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுவோம். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் செஷன்னு சொல்லி முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். அது மாதிரி சண்டே வந்து கமெண்ட் பாக்ஸ் செஷன் வந்து நான் நல்ல வேலிடான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். குரூப்போட லிங்க் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எது புரியலனாலும் திட்டுறதா இருந்தாலும் கமெண்ட் செஷனில் திருப்பி போங்க, பார்த்து கற்றுக்குறேன். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேலஞ்சுக்கு ரெடியாங்க.